Hi viewers, welcome to mini series. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படினா bro நான் வந்து Pulsar 220F வச்சிருக்கேன். இந்த பைக் வந்து லாங் டிராவல் எடுத்துட்டு போலாமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காப்ல. சோ Pulsar 220F வந்து லாங் டிராவல் எடுத்துட்டு போலாமா கூடாதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சோ இது எல்லாமே நான் ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Pulsar 220F இதில் இருக்கக்கூடிய இன்ஜினோடைய கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 220 சிசி பைக் இது சரியா. 220 சிசி பைக்குன்றக்கப்ப ஒரு 20 PS பவர்ன்றது வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. 20 PS பவரும் 18 Nm டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கு. இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1,19,000 1,20,000 வருது. இந்த 1,20,000 ரூபாய்க்கு அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,20,000 அப்படின்னா ஆன் ரோடுன்னு பார்க்குறப்ப 1,40,000 வரைக்கும் வரும். 40, 45 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். ஆனால் இதில் வந்து என்னதான் 220 சிசி இன்ஜின்றது கொடுத்துருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் கூலிங் இன்ஜின், அதாவது லிக்விட் கூலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணலை. ஆனால் ஏர் கூலிங் கம்பேர் பண்ணுறப்ப லிக்விட் கூலிங் ஓகே தான். அதாவது இன்ஜினோடைய சம்ப் இருக்கும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆயில் போய் வந்து விழுகும். அந்த சூடாக இருக்கக்கூடிய ஆயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேடியேட்டர் கொண்டு வந்துட்டு அந்த ரேடியேட்டர்லேருந்து கூலாகி திருப்பி வந்து கீழே வந்து அந்த ஆயில் ட்ரேக் வந்து கீழே போகும். ஸோ ஆயில் கூலிங்குமே பெஸ்ட்டு தான். ஆயில் கூலிங் வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆயில் கூலிங்கில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது சின்ன ஒரு லீக் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும். அதை திருப்பி எடுத்து வெல்ட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு நீ லிக்விட் கூலிங் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி பிரச்சனை தான். ஸோ ஓவராலாக இன்ஜினே டோட்டலாக கூல் பண்ணுற லிக்விட் கூலிங்க்கு போகிறது பெஸ்ட்டு. இது வந்து ஆயிலை மட்டும்தான் கூல் பண்ணும். ஆனால் ஆயில் மட்டுமே கூல் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ஓரளவு எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பெட்டர் ஏர் கூல்டு சிஸ்டத்துக்கு போயிடலாம். ஏர் கூல்டு சிஸ்டம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹைவே ரைடுக்கு வந்து நீ நடுவில் பைக் நிறுத்தி போகணும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ நீ என்ன இப்படி சொல்கிறீங்க லாங் ரைடுக்கு வந்து போகிறதுக்கு அப்படின்னா ஒரு 150 சிசி பைக்கோ இல்லை 100 சிசி பைக்கோ வந்து வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 சிசி பைக்காக இருக்கட்டும் 150 சிசி பைக்காக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப என்ன பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னா நடுவில் நின்றுட்டே இருக்கணும். நடுவில் நிற்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 70 கிலோமீட்டரு ஒவ்வொரு 100 கிலோமீட்டரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் இன்டர்வலில் வந்து நீங்கள் பைக் நிறுத்தி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நிறுத்தி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 220 சிசி பைக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நின்று போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பைக் வந்து இப்போ வந்து பைக் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். ஸோ இந்த பைக்கை பற்றினா ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ அப்படின்றது பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே இந்த வீடியோன்றது இருக்குது, அதை முதல் பாருங்கள். இந்த பைக்கை பற்றினா ஃபுல் ரிவ்யூ அப்படின்றது வந்து அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த கிளான்ஸில் வந்து இந்த பைக்கை நீங்கள் வந்து ஹை ரைடுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றத நான் வந்து பேச போகிறேன். சரி, இப்போ இந்த 220 சிசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆவரேஜான பவர் தான். ஒரு NS பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய பவர்னு பார்க்குறப்ப 24 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 PS பவர் தான். கிட்டத்தட்ட 220ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 220 சிசி அப்படின்னா ஒரு 26 PS இல்லை அப்படின்னா 25 PS பவராச்சும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னா 20 PS பவர் தான். இது இன்னொரு FZ25லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 20 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்ஸ் தான். ஓவராலாக ஆவரேஜான பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த பைக்கு. ஆனால் இதுக்கு தேவைப்பட கூலிங் சிஸ்டமே வந்து ஆவரேஜான கூலிங் சிஸ்டமாக இருக்கும். ஸோ ஓவராலாக ப்ரைஸிங்கு பவரு கூலிங் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓவராலாக ஆவரேஜாக தான் இருக்குது. பைக்கோடைய ப்ரைஸிங்குமே வந்து ஆவரேஜ் தான். ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன். இப்போ என்ன சொல்கிறதுனா அதோடைய ப்ரைஸிங் அப்படின்றது வந்து கம்மி. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து அதுக்கு வந்து நம்ம கரெக்டான ப்ரைஸிங்கிறத விட அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய பைக்கு வந்து கம்மியான ப்ரைஸிங்கிறத கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பைக்கை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டயர் சைஸு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 பேக்கில் வந்து 120/80. ஸோ டயர் சைஸுன்னு கம்பேர் பண்ணுறப்ப பல்சர் NS விட இதோட டயர் சைஸ் அப்படின்றது கம்மி தான். ஆனாலுமே எப்படி சொல்ல ஒரு லாங் ரைடுக்கு வந்து ஓகே தான். இந்த 90/90 அப்படின்னாலுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டயர் சைஸ் ரொம்ப சின்னது, பேக்கில் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜுக்கும் இது வந்து டயர் சைஸ்ன்றது கம்மி தான். ஆனால் ஓவராலாக ஓகே நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டலாம். ஆனால் இந்த பைக்கில் வந்து டயர் சைஸ் அப்படின்றது வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ வந்து பேக்கில் வந்து 120 பார்த்தீங்களா, பேக்கில் இருக்கக்கூடிய டயர் சைஸை வந்து 140 கூட நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன்.
அதாவது எந்த சிசி பைக்ஸுக்கு வந்து எந்த மாதிரி டயர்ஸ் போடலாம், எந்த ரிம்முக்கு வந்து எந்த டயர் வந்து சூட் ஆகும், எந்த டயர் சைஸில் வந்து இல்லை எந்த பைக் டயர்ஸ் வந்து ஸ்கிட் ஆகாது. ஸோ இதை பற்றி தனியாக வீடியோன்றது வந்து ஃபியூச்சரில் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டயர் சைஸ் மாற்றி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 120 இருக்கிற இடத்துல வந்து 140 வந்து போட்டுக்க முடியும். ஸோ இது வந்து நானாக சொல்லலை, ஒரு மெக்கானிக் கண்டென்ட் கேட்டு அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டுன்னு பார்க்குறப்ப வந்து 160 கிலோ. 160 கிலோன்னு இருக்கப்போ வந்து ஓவரால் ஓகே தான். அடுத்த மைலேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். மைலேஜ் வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ்ன்றது கொடுக்கும். ஸோ 40 கிலோமீட்டர் கூட ஒரு சில பேருக்கு வந்து மைலேஜ் அப்படின்றது வந்து கிடைக்குது. ஒரு சில பேருக்கு வந்து 45, 43 அந்த அளவுக்குலாம் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் பைக் ஓட்டுறது வந்து கரெக்டாக ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக்கு. இப்போ பல்சர் 150 எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், அதே மாதிரி தான் இந்த பைக்குமே வந்து கம்ஃபர்டபுளான பைக்கு. ஸோ ஓவராலாக கம்ஃபர்ட்னு வரப்போ இந்த பைக் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். லாங் ட்ராவலுக்கு இது எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு சில பேருக்கு வந்து முதுகு வலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி முதுகு வலி வருது அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் கொடுத்தீங்க அப்படின்னா முதுகு வலி வரதான் செய்யும். அது 2 பேராக சேர்ந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு வலி வருது. நான் வந்து நார்மலாக 100 சிசி பைக்கில் ஓட்டி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா முதுகுலின்றது வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ டயர் பஞ்சர் ஆனாலும் சரி, அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கூட இந்த பைக் வந்து நிற்காமல் ஓடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கடுத்து தான் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இந்த பஜாஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பைக்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். எனக்கு தெரிஞ்சு RS200 அப்புறம் டாமினாரு இதெல்லாமே வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ்ல வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பைக் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ்லையும் NS200 வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ்லையும் கொடுத்தாங்க அப்படின்னா ஓவராலாக பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இது வரல, நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து ஃபியூச்சரில் மேபி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி, இப்போ ஓவராலாக இந்த பைக் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஆயில் கூலிங்கே போதுமானது அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது வந்து பைக்கோடைய டயர் சைஸ் அப்படின்றது வந்து 120 இருக்கிறது வந்து 140 கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். 120 எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 120 எடுத்துகிட்டு போகலாம். டயரோட சைஸ் ஒரு ஆள் போதுமானதாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 120 அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான டயர் சைஸ் தான். பல்சர் 150ல் வந்து ட்வின் டிஸ்க் மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 120 அப்படின்றது பேக் டயர் சைஸ் வரும். ஸோ அந்த டயர் சைஸ் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வேறு, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வேறு. ஸோ பவர் வைஸில் பார்க்குறப்ப நம்ம இந்த பைக்கில் லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 120 கொடுக்குறத விட ஒரு 140 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயமாகவும் இருக்கும். சரி, இப்போ அடுத்ததா இந்த பைக் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான பைக் தான். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்ன சின்ன ட்ராபேக்ஸ் மட்டும் மைண்டில் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.